ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கேள்வி சொற்கள் கற்றுக்கும். விச், எந்த, ஒய், ஏன், would, செய்ய விரும்புறனா அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் would வரும். could, செய்ய முடியுமா அப்படின்னும் போது couldங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஷாப் இல்லை ஸ்டோர்னா கடை, மார்க்கெட்னா கடை தெரு, நிறைய கடை இருக்கிற இடத்துக்கு பேர் மார்க்கெட். கிளினிக்னாக்க டாக்டர் இருக்கிற இடம், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை சின்ன டாக்டர் பக்கத்துலேயே இருக்கிற கிளினிக்காக இருக்கலாம். ஒரு டாக்டர் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் அது பேர் கிளினிக். சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேள்வி கேட்குறதுன்னு பார்க்கலாம். He is going to a shop. Is he going to a shop? Which shop is he going to? I am going to a shop. Am I going to a shop? Why am I going to a shop? இங்க பார்த்தீங்கன்னா which யூஸ் பண்ணோம், going to the shop தான். ஆனால் whichோ இல்லை whyயும் கேட்க முடியாது. Why am I going to a shop? They went to the market. Did they go to the market? Would they go to the market? Dia is in a clinic. Is Dia in a clinic? Why is Dia in a clinic? Ria will go to the store tomorrow. Will Ria go to the store tomorrow? Which store will Ria go to tomorrow? They help me. Do they help me? Could they help me? We will buy rice in the store. Will we buy rice in the store? Would we buy rice in the store? ஒரு நிமிஷத்தையும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத சொல்லி பார்த்துக்குங்க. சொல்லி பார்த்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணுங்க. நான் தமிழில் சொல்கிறேன். அவன் எந்த கடைக்கு போயிட்டு இருக்கான்? நான் ஏன் கடைக்கு போறேன்? அவங்க மார்க்கெட் போவாங்களா? தியா ஏன் கிளினிக்கு போயிருக்கா? நாளைக்கு ரியா எந்த கடைக்கு போவா? அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாளைக்கு அவங்க கடையில் அரிசி வாங்குவாங்களா? இதே அர்த்தம் தான். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வெரி குட். இப்போ வேற ஏதாவது புதுசாக கவனிச்சிங்களான்றத பாருங்க. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, புதுசாக இருக்கு, நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு பாருங்க. இப்போ நான் என்னன்னு சொல்றேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஷாப், சில இடத்துல தி மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்த ஏ தி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். நான் ஏதாவது ஒரு இடத்த பற்றியோ இல்லை ஒரு ஆளை பற்றியோ ஏதாவது சொல்றதா இருந்தாக்க ஏ அப்படின்னு சொல்லுவோம். முதல் தடவை சொல்றதா இருந்தா அவங்கள பற்றியோ அந்த இடத்த பற்றியோ ஆளை பற்றியோ இன்னொரு தரம் அதே பேச்சுவார்த்தையில் சொல்லணும்னாக்க அப்போ தி சொல்லுவோம். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா ஏன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கடை, இஸ் கோயிங் டு அ ஷாப்னா அவன் ஏதோ ஒரு கடைக்கு போகிறான். தே வென்ட் டு த மார்க்கெட் அப்படின்னாக்கா ஏற்கனவே பேச்சு நடந்திருக்கு மார்க்கெட்டை பற்றி. அவங்க மார்க்கெட் போயிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதோ பேச்சு நடந்திருக்கு. திருப்பியும் கண்டினியூ பண்ணி கேட்கும்போது தே வென்ட் டு த மார்க்கெட், மார்க்கெட்டை பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. திருப்பியும் சொல்லும்போது த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னாக்க முதல் தரம் ஒரு விஷயத்தை பற்றியோ ஆளை பற்றியோ எதை பற்றியாவது பேசும்போது ஏன் சொல்லுவோம். தி எப்போ சொல்லுவோம்னாக்கா அதை ஏற்கனவே ஒருத்தரும் பேசியாச்சு, நான் திருப்பியும் அதை பற்றியே ரெஃபர் பண்ண, அதே இடத்த பற்றி பேசுகிறேன், அதே ஆளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்கா அப்போ தி சொல்லுவோம். ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். நான் இங்கிலீஷில் பேசினதை திருப்பி கேளுங்க. கேள்விகள்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.